Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் 2023 லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க நான் இதை மட்டும் படித்தா போதுமான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ரிவிஷனுக்காக பண்ணுறதா. இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் வந்து கேதர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் questions எதுன்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ வந்து தரோவாக இருப்பீங்க, ரெடியாக இருப்பீங்க எக்ஸாமுக்கு. ஸோ இதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடு சேர்த்து இதையும் வந்து படிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் வந்து நமக்கு வருது. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். 14 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 questions. ஸோ இதில் வந்து 28 கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஸ்டின். இதில் 10 கொஸ்டின்ஸில் ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ இப்போது நீங்கள் வந்து கொஸ்டின் எழுதுறீங்க 15th போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். ஓகேவா, இதுக்கு சைட் ஹெட்டிங் ஒன்று போடுங்க. த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள்னு போட்டு ஒரு கோலன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி இந்த கொஸ்டின்லேருந்தே அப்படியே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன், சுனாமி அப்படின்னு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு ஆன்சர் எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். சரிங்களா, ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. இதில் வந்து இந்த கொஸ்டின் கம்பல்சரி 28 கம்பல்சரி. 28 பார்த்தீங்கன்னா வாட் ஆர் 3 செக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இது வந்து எக்கனாமிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ்ன்னும் போது மேக்ஸிமம் 3 to 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துடணும். இல்லை இதுக்கு இவ்வளோ தான் இருக்குது ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதுங்க. மற்றபடி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 3 பாயிண்ட்ஸாவது நீங்கள் கொடுக்கணும் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 10 questions. இதில் 42nd கொஸ்டின் கம்பல்சரி எழுதணும். நம்ம ஆல்ரெடி 1 மார்க்ஸ் எத்தனை பார்த்தோம், 14 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரு 5 fill in the blanks 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த மேத்ஸ் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 14 + 10 24 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கில் கவர் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது கம்பல்சரி நம்ம படிக்க சொன்னது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன், அதில் ஒரு 5 மார்க் கவர் ஆகிடுது, 25 மார்க்ஸ். இது போக மேப் நம்ம பார்க்க சொன்னோம். மேப் வந்து இதில் 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் ஏஷியா, இது ஒரு 5 மார்க். ஸோ 30 மார்க்ஸ். ஸோ நம்ம என்ன படித்தோன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் அண்ட் தென் டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ், தென் மேப் ஒர்க் படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து அப் டு 30 + 38 மார்க்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். 8 மார்க் கொஸ்டின்லையும் வருது. சரிங்களா, ஸோ இப்போது இந்த ரோமன் லெட்டரில் எனி 10 questions, அதில் 42nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். 42nd பார்த்தீங்கன்னா மேப். ஸோ மேப்பை வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுறதா இருந்தாலும் பாயிண்ட்ஸில் எழுதலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து பேராகிராஃபாகவும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ். அடுத்தது 8 ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. 43 and 44 8 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது டீட்டெயில். 43 வந்து இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் 44 மேப் ஒர்க். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தது தான். நாளைக்கு வந்து அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.